ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பெருவிழா நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிற குட்டி கிறிஸ்து நெக்ஸ்ட் இயர் உங்கள் வீட்லேயும் வந்து பிறப்பாங்க. இந்த சாரீ வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு சாரியாக போயிட்டுருக்கு. அது என்னது, ரஸ்டட் ஆரஞ்சு வித் மெரூன் பார்டர். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டிங்க. நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை. நான் அம்மா எப்போவுமே எடுக்கிற மாதிரியான அந்த கடையில் தான் எடுத்தேன். அப்புறம் வந்து நான் கிளம்பிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், ஏன் நம்ம 2 பேருமே வந்து இந்த தடவை வந்து மேட்சாக போடலை, அப்பாவும் பொண்ணு மட்டும் மேட்சாக போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் கலாய்ச்சிக்கிட்டே இரு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சேனலில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்படியே பேசி கலாட்டா பண்ணிகிட்டு இருக்க டைமில் பாப்பா வந்து மேலேருந்து என்ட்ரி கொடுத்தா. நண்பர்களே, நானும் அவளும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸு, பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுக்கு அவள் வந்து எப்போ ஒரு 50 ட்ரெஸ்ஸாவது வியர் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக தான் இது செலக்ட் பண்ணால். அப்புறம் வந்து அவள் நீவா வாங்கியிருக்கிற அந்த நெக்லஸ் செட்டும் வந்து வியர் பண்ணியிருந்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஊரான தருவேக்குளத்துக்கு சர்ச்சுக்கு போயிட்டு அம்மாவெல்லாம் பார்த்தேன். எல்லாருமே பார்த்து முடிச்சுட்டு மாஸ் முடிஞ்ச உடனே கோயிலுக்குள்ளே போய் குடியில் வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதிரியாக வைப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ பாலனை வந்து ஜேசு பாலனை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் கோயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே வந்தோம். ஜேசு பாலங்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர், நீ கையை மேலே வை, நானும் உன் கை மேலே கை வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளஸ்ஸிங் வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தருணம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஊரான தூத்துக்குடி ராஜபாளையம் இருக்குல்லையே, அங்கே வந்து போனோம். அங்கே குடில் செட் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதை தனியாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி கோயில் என்ட்ரன்ஸ் தீம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஜே வந்து வச்சுருந்தாங்க. நண்பர்களே, டிஜேயில் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருந்து ரொம்ப சூப்பராக ஆடி என்ஜாய் பண்ணாங்க. பாப்பாவும் வந்து அதில் டான்ஸில் வந்து பங்கேற்று ஆடிக்கிட்டு இருந்தா. எனக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கும் ஆடணும்னு வைபாக இருந்துச்சு. உங்கள் ஊரில் கிறிஸ்மஸ்